ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேரில் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது மார்கழி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். மார்கழி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். கடக ராசியிலே குரு பகவான் உச்ச நிலையில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். விருச்சிக ராசியிலே சுக்கிர பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தனுசு ராசியிலே சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 4 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. கடக ராசியிலே அதிசாரம் பெற்று பயணம் செய்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் மார்கழி மாதம் 6ஆம் தேதி மீண்டும் அவர் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். விருச்சிக ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் மார்கழி மாதம் 7ஆம் தேதி தனுசு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். விருச்சிக ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் மார்கழி மாதம் 10ஆம் தேதி தனுசு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அவர் மீண்டும் மார்கழி மாதம் 27ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். தனுசு ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் மார்கழி மாதம் 30ஆம் தேதி மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். மேச ராசி. ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ராசியை சனி பகவான் பார்வையிடுவதால் உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் குறைந்திருக்கும். ஆனால் ராசிநாதன் பாக்கியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் காலதாமதம் ஆனாலும் திட்டமிட்ட பணியை செய்து முடிப்பீர்கள். தனங்குடும்ப பாகிஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப பாகிஸ்தானாதிபதி இம்மாதம் 7ஆம் தேதியிலிருந்து அவர் பாக்கியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பணப்பரப்புகள் தாராளமாக கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. சிலர் புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குவீர்கள். குடும்ப உறுப்பினர்களில் ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம். சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்கள்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். தைரிய வீரியஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரியஸ்தானாதிபதி இம்மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரை பாக்கியஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் ராசிநாதனுடைய பார்வை தைரிய வீரியஸ்தானத்திலே விழுவதாலும் இளைய சகோதர சகோதரனுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு. சிலருக்கு சுப செய்திகள் எல்லாம் வந்து கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. எந்த ஒரு செயலையும் வெற்றி முனைப்போடு செய்து முடிப்பீர்கள். சுகஸ்தானத்திலே குரு பகவான் இம்மாதத்தினுடைய முற்பகுதியிலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதும் சுகஸ்தானத்தை ராசிநாதன் பார்வையிடுவதாலும் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகளெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் கூடி வருகின்றது. விவசாய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் விவசாயத்தின் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும். ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றமான காலம். கூடுதலான வருவாயை காண முடியும். உறவினரிடம் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலை சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். புத்திரஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் புத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறிது காலதாமதமாகலாம். சிலருக்கு உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள். குழந்தைகள் விஷயத்தில் அனுசரித்து போவதே மிகவும் சிறப்பு. ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி தனங்குடும்ப பாகிஸ்தானாதிபதி மற்றும் ஸ்தானாதிபதியுடன் இணைந்து பயணம் செய்து கொண்டிருப்பதால் உடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடலிலிருந்து மீள்வதற்கான ஒரு சூழல் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. உங்களுடன் பணி செய்யக்கூடிய சக பணியாளர்களும் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. ஸ்தானத்தை இம்மாதம் 6ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் பார்வையிடுவதாலும் ஸ்தானாதிபதி இம்மாதம் 7ஆம் தேதியிலிருந்து பாக்கியஸ்தானத்திலும் ஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும்
திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான ஒரு சூழல் உண்டு. கணவன் மனைவிடையே ஒரு அன்யோன்ய நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழல் உண்டு. கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத்தொழிலில் அபரிவிதமான முன்னேற்றம் உண்டு. பங்காளியுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் இருந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். அஷ்டமஸ்தானத்திலே இம்மாதம் வாரத்திலே புதன் பகவானும் சுக்கிர பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதும் பார்வையும் அஷ்டமஸ்தானத்திலே விடுவதாலும் அஷ்டமாதிபதி செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களில் இருந்து எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. திடீர் அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்ட காத்துக் கொண்டிருக்கின்றது. இன்சூரன்ஸ், கிராச்சுவிட்டி, போனஸ் போன்றவைகளால் சிலர் ஆதாயத்தை பெறுவீர்கள். மூலமான பலன்கள் உங்களுக்கு உண்டு. பாக்கியஸ்தானத்திலே ராசிநாதன் பயணம் செய்து கொண்டிருப்பதும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் பாக்கியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் பாக்கியாதிபதி இம்மாதம் 6ஆம் தேதியிலிருந்து பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுவதாலும் தந்தையினுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு நிறைந்திருக்கும். இடைவெளி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வருவதற்கான ஒரு சூழல் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது. தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள். இதற்கு முன்பு தெரியாதவர்களெல்லாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள். அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களுமில்லை. தொழில் ஸ்தானத்தை 6ஆம் தேதி வரை குரு பகவான் பார்வையிடுவதும் தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. உயர்வுக்காக காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். லாபஸ்தானத்திலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் இம்மாதம் 6ஆம் தேதியிலிருந்து பார்வையும் லாபஸ்தானத்திலே விடுவதாலும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே அபரிமிதமான முன்னேற்றம் உண்டு. செய்யும் தொழிலே இரட்டிப்பான வருவாய் உண்டு. சகோதர சகோதரிய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்கள்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ஸ்தானத்தை ராசிநாதன் செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் விரயஸ்தானாதிபதி இம்மாதம் தைரிய வீரியஸ்தானத்திலும் சுகஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். சுப செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. இறைவனுடைய திருப்பொருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் இஸ்ராமன். நன்றி, வணக்கம்.